ஹலோ, இந்த கூகுள் மேப் கம்பெனிக்காரங்களா சாமி பேசுறது? ஆமா சொல்லுங்க ஐயா, இந்த கூகுள் அக்கா தப்பா வழிய சொல்லி டிப்ரெஷனுக்கு உள்ளாக்குது சாமி. சார். அந்த மாதிரி தவறு நடக்க வாய்ப்பே இல்லையா? ஐயா, பண்ண வேணா பொய்யா சாமி சொல்றேன். அது இந்த முனுசாமி தெருல இருக்க முனியப்பன் கோயிலுக்கு அட்ரஸ் கேட்டா இந்த கூகுள் அக்கா கொண்டு போய் இந்த மூத்திர சந்தில கொடுத்துங்கிறேன். ஹலோ, இந்த கூகுள் மேப் கம்பெனிக்காரங்களா சாமி? பெண்கள் ஸ்கூட்டி ஓட்டும் முறை. அவங்க வண்டி ஓட்டும் போது இந்த மாதிரி 2 கால தூக்குறாங்கன்னா பிரேக் பிடிக்க போறாங்கன்னு அர்த்தம். குறுக்கல யாருன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பா கோமா செஞ்சு போயிடுவீங்க. இந்த மாதிரி பெண்கள் அவங்க கூட வரவங்க பைக்ல ஏறினாங்கன்னா இல்லன்னு கூட தெரியாம வண்டியை முறிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பெண்கள் ரைட் சைடுல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் சைடுல வருவாங்க. பின்னாடி வர ஆண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா வாங்க. வண்டி ஆன் பண்ண உடனே டர்னு முறுக்கி டமால்னு யாரனா இடிச்சுவாங்க. ரோட்ல ஓரமா போன் பேசிட்டே போறாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. இவங்க வண்டி ஓட்டின்னு போகும்போது மேடம் ஸ்டாண்ட்னு யாரனா சொன்னாங்கன்னா ஸ்டாண்ட மறக்காம ஸ்டாண்டிங்லயே போவாங்க. இந்த மாதிரி பெண்கள் சீட்டு பின்னாடி எவ்வளவு இடம் இருந்தாலும் சீட்டோட எட்ஜ்ல உட்கார்ந்துட்டு தான் டிராவல் பண்ணுவாங்க. இவங்க அட்ரஸ் கேக்குறன்ற பேர்ல ஆண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க. இந்த மாதிரி பெண்கள் ஷால கழுத்துல போடாம தரையில போட்டு பேசிட்டே போவாங்க. அவங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருந்தா ஷால் டயர்ல மாட்டி செத்துருவாங்க. ஸ்கூட்டி ஓட்டுற பெண்களுக்கு நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். சைன் அப் போடு. ஒரு நிமிஷம், இந்த வீடு என் பேர்ல மாத்திடணும். எடுத்துக்க, நான் தெருவில் வேணாம் படுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம், உன் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என் பேருக்கு வந்துடணும். எடுத்துக்க, நான் வேணா பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிறேன். ஒரு நிமிஷம், 2 பிள்ளைங்கள நானே கூட்டு போயிருப்பேன். ஆமாம், தயவு செஞ்சு கூட்டு போ. என்ன என்னை ஏமாத்த பார்த்தியா? என்னை யாராலையும் ஏமாற்ற முடியாது.